ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் பல வகையான ஃபண்டுகள் இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா லோ ரிஸ்கில் ஒரு நல்ல ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.66% ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. லாஸ்ட்டு 3 இயர்ஸ் அந்த ஃபண்டு 26.57% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓவராலாக இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு வருஷமும் நமக்கு 27.11% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த ஃபண்டு 3 இயர்ஸ் ஓல்டு ஃபண்டு. மிரே அசட் ஏஎம்சியில் இருக்கக்கூடிய இந்த ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னா, மிரே அசட் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன். இந்த ஃபண்டை நீங்கள் எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து 1000, 2000, 1500, 3000, 5000, 10,000 இப்படி உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி எஸ்ஐபி மூலிமா அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒன் டைமாக லம்சமாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் என்இவி டைரக்ட் பிளானோட லேட்டஸ்ட் என்இவி என்ன அப்படின்னா ₹22.84 இருக்குது. ஃபண்டு சைஸ் நம்மள மாதிரி இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் 8,953 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒன் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 5,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபண்டில் ஒருத்தர் லம்சமாக ஒன் டைமாக ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20%. இந்த ஃபண்டு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 27%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம அவ்வளோ வேண்டாம், 20% எடுத்துருக்கோம் கேல்குலேஷன் பர்பஸுக்காக. டென்யூர் ஒரு வருஷம் இந்த ஃபண்டில் ₹50,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணி விட்டு வச்சிட்டாருன்னா, ஒரு வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் ₹10,000. அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த ₹50,000 சேர்த்து மொத்தம் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ ₹60,000. இதே மாதிரி இந்த ₹50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 வருஷம் அவர் அப்படியே விட்டு வச்சிட்டாருன்னா, 2 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் ₹22,000. அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ ₹72,000. இதே மாதிரி ₹50,000 எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டவர் 5 வருஷம் அதை அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 5 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் ₹74,416. அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த 50,000 சேர்த்து 5 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,24,416. இந்த பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ₹50,000. ஒரு வருஷம் டென்யூரில் உங்களுக்கு இன்கம் மட்டும் ₹10,000 கிடச்சிருக்கு. அதே 2 இயர்ஸ் டென்யூரில் ₹22,000 இருக்குது. அதே 5 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹74,000 இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு ரிட்டர்ன் வரும் ஃபஸ்ட் இயரில். நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த ரிட்டர்ன் ரெண்டுமே சேர்த்து இன்னொரு ரிட்டர்ன் கொடுக்கும். இப்படியே வருஷம் ஆக ரிட்டனுக்கு ரிட்டர்ன் இப்படியே கொடுத்துக்கிட்டே போகிறதுனால இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் லாங் டைமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டோட ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அதே ₹50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் 10 வருஷம் அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 10 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் ₹2,59,586. அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 10 வருஷம் முடிவில் ₹3,09,586. இதே ₹50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் 15 வருஷமாக அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 15 வருஷம் முடிவில் அவர் போய் பார்த்தாருன்னா அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் ₹7,20,351. 15 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹7,70,351. அதே ₹50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் 20 இயர்ஸாக அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 20 இயர்ஸ் ஆன பிறகு அவர் அந்த ஃபண்டை போய் பார்த்தாருன்னா அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ₹19,16,881. இது இன்றைக்கி ஒருத்தர் ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டு வச்சிட்டாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் கோலுக்காக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 30 வருஷம் கழிச்சு இந்த ஃபண்டில் போய் அவர் பார்க்குறாரு. 30 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வெறும் ₹50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ₹1,18,68,827. பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் எந்தளவு நீங்கள் வந்து லாங்காக ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கீங்களோ அந்தளவு காம்பவுண்டிங் எஃபெக்ட்டோட நமக்கு அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த மிரே அசட் மிட்கேப் ஃபண்டு எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, பேஜஸ் இண்டஸ்ட்ரி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இது மாதிரி கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மட்டும் ஃபண்ட் மேனேஜர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் நம்ம பார்த்தது வெறும் 20% தான். ஆனால் இந்த ஃபண்டு ஓவராலாக 27.11% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. ₹50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 20% ரிட்டர்னுக்கு ₹1,18,00,000 உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே இந்த ஃபண்டு ஃபியூச்சரில் அதோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துங்க. இந்த ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிரே அசட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் புரோக்கர் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏஜென்ட் மூலிமா உங்கள் மெச்சூரிட்டியில் 1லேருந்து 1.5% வரைக்கும் நீங்கள் கமிஷன் மாதிரி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி கமிஷன் பே பண்ண வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். டைரெக்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு Groww ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ZERODHA ஆப் மூலிமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்பையும் நான் பர்சனலாக நானும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிங்க. இந்த 2 ஆப் மூலிமா நீங்கள் லம்சமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு நம்மளோட ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற ஃபண்டா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யார் பேச்சையும் பிளைண்டாக கேட்காம நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.